ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அன்பாக்ஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கு அமேசானில் தான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்னது ஏதுன்றது உள்ளே போய் பார்ப்போம். கண்டிப்பாக அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்கள் என்ன அப்படின்னு. ரெட் கலர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுதான் வந்திருக்கு. எவ்வளோ பெரிய மாத்திரை. ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது அப்படின்னு. ஐஸ் பாக்ஸ் அவங்க இது அங்க லோகோலயே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ஐஸ் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ எதுக்காக வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து மீன் இங்கே லோக்கல்லலாம் வாங்கினா நமக்கு அவ்வளோ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவும் மாட்டேங்குது, விலையும் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை பட்டினப்பாக்கம் போவோம், இல்லாட்டி சிந்தாதிரிப்பட் போவோம், இல்லைன்னா கோவலம் போவோம். 3 இடத்துல எங்கேயானும் போட்டு இந்த சிட்டி சைட் போகிறதா இருந்தால் சிந்தாதிரிப்பட் போவோம், இல்லை பட்டினப்பாக்கம் போவோம். லம்பா மீன்களை பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ வந்து நிறைய முறை நாங்கள் அப்படி போயிட்டு வந்து காரெல்லாம் கொஞ்சம் அப்படி டர்ட்டி ஆகிடுதில்ல, இந்த ஸ்மெல்லு பிளட்டு எல்லாம் பட்டுறது. என்னதான் நான் வந்து கவர் எடுத்துகிட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் பெரிய பெரிய பேசின்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், அதில் வாங்கி வச்சுட்டு வருவேன். ஸோ பிளட்டெல்லாம் கீழே லீக் ஆகாது. பட் அந்த ஸ்மெல் இருக்கும் பாருங்கள், ஒரு 1 வீக்கு கூட இருந்துரும். ரெண்டாவது நம்ம அங்கேருந்து வந்துட்டு மீனை வாங்கிட்டோம்னா இடையில ஒரு டீ கடையில் கூட நிறுத்த முடியாது. ஏன்னா மீன் எங்கே கெட்டு போயிடுமோன்னு வீடு சீக்கிரமாக வந்து சேர்றதா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கிட்டோம்னா வாங்கி உள்ளே வச்சுட்டோம்னா ஐஸ் க்யூப்ஸை போட்டு நம்ம எப்போ வேணாலும் சுற்றிட்டு எப்படி வேணாலும் சுற்றிட்டு வரலாம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இதை வாங்கினோம். இப்போ பார்க்கலாம். இது என்ன நியாயம்? மீன்காரவங்க எல்லாம் ஐஸ்ல வச்ச மீன் வித்தா வாங்க மாட்டீங்க, ஆனா நீங்க மட்டும் ஐஸ்ல வச்சு எடுத்துட்டு வருவீங்களா? ஐஸ்ல வச்சு எடுத்துட்டு வந்து அதுதான் நம்ம ஏற்கனவே நான் அங்க அவங்களும் ஐஸ்ல வச்சு நம்மளும் வச்சா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு ஐஸ்ல வச்சு ஒரு 1 வீக் வச்சு சாப்பிடலாம்ல. 1 வீக் நான் சொல்றேன்னா அவ்வளோ வாங்குவோம். நிஜமாவே நிறைய மீன் எல்லா வெரைட்டிஸ்லையும் வாங்குவோம். சங்கரா மீன் வாங்குவோம், வஞ்சிரம் வாங்குவோம், கொடுவா வாங்குவோம், வெள மீன் வாங்குவோம், அண்ட் ஐல வாங்குவோம். இப்போ புதுசா ஒரு ஃபிஷ் ஒன்று வாங்கணுமே, இப்போ லேட்டஸ்டா ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்று வாங்கணும் தெரியுமா? புள்ளி வஞ்சிரம். புள்ளி வஞ்சிரமா? இல்ல, அது வாங்குனது புள்ளி வஞ்சிரம். அதுக்கு பேர் வேற லெவல் பேர். பாருங்க, இந்த 2 பக்கமும் ஹேண்டில் இருக்கு. இவ்வளவு பெருசா ஒருத்தரால தூக்க முடியாது, 2 பேரும் தூக்கி பிடிச்சிட்டு வரலாம். நாங்க ஒரு முறை சிந்தாதிரி போயிட்டு நிறைய வாங்கிட்டோம். எப்படி அதை கொண்டு வந்து வைக்கிறதுனே தெரியல. அப்புறம் அவங்களே வந்து ஒரு பெரிய அந்த தெர்மாக்கோல் பாக்ஸ் இருக்குல்ல, அதுலயே போட்டு கொடுத்தாங்க, அதுல வச்சுட்டு வந்தோம். ஆனா அது நம்மளால தூக்கிட்டு வர முடியல, உடச்சிக்குது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திறக்க தான் முடிய மாட்டேங்குது. How to open? பாப்பா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுங்க. சூப்பருங்க. கை உள்ள விட்டு காட்டுங்க. ஓகே, எல்போ வரைக்கும் வருதா? ஒரு இப்போ அந்த பர்பஸ்ன்னு இல்லை, நம்ம ஐஸ் பாக்ஸ் போட்டு வாட்டர் பாட்டில்லாம் கூட வச்சுக்கலாம். நம்ம பிக்னிக் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு போகலாம். ஓகே, 1000 ml 1000 ml இது, அதுவும் 1000 வாட்டர் பாட்டில். இதெல்லாம் வேண்டாம்டா. இது நல்லா இந்த ஒரு பெரிய வஞ்சரம் மீனும் வாங்கி வைக்கலாம். அப்படி ஒரு இது பண்ணி நிறைய எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை, நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முதல்ல
வச்சுட்டு திரும்பவும் நம்ம அப்படி வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்படி பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போகலாம். இது ஹேண்டில் இங்கே வச்ச மாதிரியும் வருது. அது ஒருத்தராக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, வெயிட்டாக இருந்துச்சுன்னா. இப்போ எங்கள் கூட வந்து டோனி எக்ஸ்பிரஸ் அவர்கள் வந்தார் என்றால் அவர் தூக்கிடுவார், அவர் ஒருத்தரே தூக்கிடுவார். பட் அவருக்கு வந்து அவர் வந்து எப்படின்னா புத்தக புழு மாதிரி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன். வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரங்க அவர். அதனால் ஆஃபீஸ்ன்னு உட்காந்துட்டாருன்னா இந்த மாதிரிலாம் வரமாட்டார், எப்பயாவது ரேராக தான் வருவார். ஸோ நம்ம மோஸ்ட்லி நாங்கள் தான் போயிட்டு வருவோமா, அப்போ 2 பேர் பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் நான் இந்த ஹேண்டில் சைடு ஹேண்டில் வச்ச மாதிரி வாங்கினேன். ஸோ நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி இமானும் நம்ம போகிறது எப்படின்னா 70% நீங்களும் நானும் போவோம், 30% இமான் வந்துடுவான் நம்மளோட. இது வந்து எவ்வளோ இது என்ன சைஸ் என்னன்னா 25 லிட்டர்ஸ். இது சைஸஸ் எத்தனை லிட்டர்னு தெரியல. உங்க போனா தேடுறீங்க? ஏறாம்ப போ. உங்க போனா தேடுறீங்க. உங்க போன்ல தானே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினோம். 4 லிட்டர்ஸ் தான் வந்துச்சு இல்லை. அது ரொம்ப வந்து சின்ன சின்ன அந்த பெப்சி இதெல்லாம் டின்னுலாம் அது வைக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ ரிட்டர்ன் போட்டுட்டு தான் நாங்கள் இல்லை சைஸை நமக்கு தெரியாததுனால தான் நான் அப்படி போட்டேன். ரொம்ப பெருசாக வந்துடக்கூடாதுன்றதுனால 4 தானே போட்டோம், 4 தான் போட்டேன். அப்புறம் தான் வந்து 25 போட்டு இப்போது கரெக்ட் சைஸுங்க. நான் எவ்வளோ என்னோட மைண்டில் இருந்துச்சு இப்படி தான் வரணும்னு. அந்த மாதிரி இதை விட பெருசாக இருந்துட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு பூட்டில் வைக்கிறதும் கஷ்டமாயிடும். பூட் வந்து இப்போ தான் புது கார் வாங்கியிருக்கிறதுனால பூட் பெரிய பூட் தான், பட் ஸ்டில் பூட் பெரிய பூட் தான் இருந்தாலும் வந்து ரொம்ப பெருசாக வாங்கி அதை திணிச்சு அப்படிலாம் பண்ண வேண்டாமே, புது காராச்சு அப்படின்னு. இதுவே மோர் தென் எனஃப்ங்க. இதுக்கு மேலே நம்ம வாங்கினாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ சாப்பிட்டு அது கெட்டு போயிடும். ஸோ அளவாக வாங்கி பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ் பார்க்குறவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, லிங்க் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் அமேசானில் தான் வாங்கினேன், எல்லா இதுலேயுமே இருக்கும், நீங்கள் போயிட்டு எதில் வேணாலும் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டிங்னு தட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஓகேவா? உங்களை வந்து இன்னொரு சூப்பரான ஒரு இனிப்பான வீடியோவில் பார்க்குறேன். until then bye from Tova's World. இருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கைஸ், உங்களுக்கே தெரிஞ்சுதுன்னா அப்போ அவங்க இந்த ஐஸ் பாக்ஸ் வாங்குறது மெயினான விஷயமே மீனுக்காக. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ மீன் அவங்களுக்கு பிடிக்கும்னு. ஆமாம், சீரியஸ்லி வந்து சீ ஃபுட் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. மற்ற மீட் அதெல்லாம் எடுத்துக்கிறத விட வந்து இது சீ ஃபுட் ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் வேண்டி நான் அப்படி இதை ஃபிஷ்ஷை நான் ரொம்ப சீ ஃபுட் ரொம்ப விரும்புவேன். வீட்லேயும் கம்பல் பண்ணுவேன் சீ ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன் என்னங்க இருக்குது. காடை வாங்கினா இப்போ அவருக்கு பிடிக்காது. என் மகனுக்கு காடை வந்து அது ரொம்ப டைனியாக இருக்குது, அந்த எலும்புலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பாவமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. ஸோ அதனால் அதையும் வாங்காமல் இது மட்டும் தான் பண்ணுறோமா. ஸோ சீ ஃபுட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிறதுனால அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, I'll catch you on next video. Until then, bye from Tova's World.